الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحن نقص عليك نبأهم بالحق إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى صدق الله العظيم. அளவற்ற அருளாளரும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லையற்ற புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கண்ணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் எம் உயிரிலுமினிய ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் பேரிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்த சஹாபா பெருமக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், கியாம நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய உண்மையான முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் பேரிலும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை இல்லமாம் அல்லாஹ்வின் மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் நேர காலத்தில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எவைகள் எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றானோ, கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளை அவசியமாக எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவைகள் எல்லாம் விலக்கி ஹராமாக்கிருக்கின்றானோ அத்தகைய அனைத்து விடயங்களிலும் முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படியும், எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்கிருந்தாலும் எப்பொழுதும் குறிப்பாக தலைமையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனை மாத்திரம் அஞ்சி தக்வாவுடைய இறையச்சமுடைய வாழ்க்கையாக நம்முடைய முழு வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளும்படி முதற்கண் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஒரு கண்ணியமான ஒரு படைப்பாக, மிக சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் படைத்து எங்களுக்கு ஏராளமான நியாமத்துகளை தந்திருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அருள் இருக்கும் நியாமத்துக்களை மட்டீடு செய்வோம் என்றால், கணக்கெடுப்போம் என்றால் அவைகளை ஒருபோதும் கணக்கீடு செய்து முடிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் நியாமத்துகளை தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நியாமத்துக்களை மட்டீடு செய்வீர்கள் என்றால் அவைகளை ஒருபோதும் கணக்கெடுத்து முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஏராளமான நியாமத்துக்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். எண்ணிமிக்க மேலானவர்களே, அந்த நியாமத்துக்களில் ஒன்றுதான் அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் வாலிபத்தை அல்லாஹ் தருவது. வாலிபம் என்பது மிகப்பெரிய ஒரு நியாமத்தாக அல்லாஹ் தந்திருக்கிறான். சிலர்கள் வாலிபத்தை கடந்திருப்போம், சிலர்கள் வாலிப வயதில் இருந்து கொண்டிருப்போம், இன்னும் சிலர்கள் வாலிப வயதை அடைய இருப்போம். கண்ணியமிக்க மேலானவர்களே, இந்த வாலிப வயது இருக்கிறதே, இது அல்லாஹ்வுடைய ஒரு நியாமத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வாலிபத்தை பற்றி அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையில் விசேடமாக ஒரு கேள்வி கேட்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸாலு கதமா அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பஇன். 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரையில் அடியான் எடுத்து வைத்த காலை முன்னால் அசைக்க முடியாது. இந்த 4 கேள்விகளுக்கும் ஒரு மனிதன் கட்டாயம் பதில் அளித்தே ஆகணும். அந்த கேள்வியில் ஒன்று தான் அன் ஷபாபிஹி,
உன்னுடைய வாலிபத்தை பற்றி அல்லாஹ் கேட்பான். வாலிபத்தை எப்படி கழித்தா என்று விசேடமான ஒரு கேள்வி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். வேளாணவர்களே, எனவே வாலிபம் இருக்கிறதே ஒரு சிறந்த ஒரு எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடிய வயது. வாலிப வயது தன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடிய வயது. ஒரு நல்ல ஒரு எதிர்காலமா அல்லது ஒரு மோசமான எதிர்காலமா என்பதை தனக்கென்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சுய புத்தியோடு ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு நிஅமத் தான் இந்த வாலிபமாக இருந்து கொண்டிருக்கிறது. வேளாணவர்களே, அதனால் தான் நபிமார்கள் கூட இந்த வாலிபத்திலே நல்லவர்களாக அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான அமைப்பிலே அல்லாஹ் விரும்பக்கூடிய அமைப்பிலே அந்த வாலிபத்தை கழித்தார்கள். விசேடமாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சரித்திரங்கள் சம்பவங்கள் ஏராளமாக தெரிந்து வைத்திருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நும்ரூத் என்ற அரசன் நெருப்பிலே போட்ட சரித்திரங்கள் எல்லாம் கதைகள் எல்லாம் எங்களுக்கு தெரிந்திருக்கிறது. அன்னிமிக்க மேலானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலே போடப்படும் பொழுது அவர்கள் வெறுமனே வாலிப வயதில் 16 வயதிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சரித்திரத்தை குர்ஆனிலே சொல்கிறான். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே இந்த வாலிபத்தை எப்படி கழிக்க வேண்டும்? அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய எங்களுடைய குழந்தைகளை அவருடைய வாலிப வயதை எப்படி நாங்கள் அல்லாஹ் ரசூல் பொருந்தக்கூடிய அமைப்பிலே நாங்கள் அவர்களுக்கு வழிகாட்டுவது? மேலானவர்களே, வாலிபர்களுக்கும் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற தேவை இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது. பெற்றோர்களாக எமக்கும் எங்களுடைய குழந்தைகளை, எங்களுடைய சிறார்களை, எங்களுடைய வாலிபர்களை எப்படி வழிநடாத்த வேண்டும் என்ற மிகப்பெரிய பொறுப்போடு இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே இன்றைய குத்பாவினுடைய தலைப்பாக சுவர்க்க வாலிபர்களின் அடையாளம். ஒரு சுவர்க்க வாலிபன் எப்படி இருப்பான், என்னென்ன விடயங்களை செய்தால் சுவர்க்கத்துக்குரிய வாலிபனாக மாற முடியும்? கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, முதலாவது சுவர்க்க வாலிபத்தின் அடையாளம் அல்லாஹ் ரசூலுடைய அன்பு, அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத் யாருடைய உள்ளத்திலே இருக்குமோ அவர்கள் சுவர்க்க வாலிபர்களாக, சுவர்க்க வாலிபத்துக்குரிய அடையாளங்களை பெற்றவர்கள். அவர்கள் நிச்சயமாக சுவர்க்கம் நுழைந்து விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாலிபத்தை பற்றி சொல்லும் பொழுது அஷ்ஷபாபு ஷுஅபத்துன் மினல் ஜுனூன், வாலிபம் இருக்கிறதே, வாலிப வயது இன்று ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு விதமான ஆசைகளோடு, ஒவ்வொரு விதமான பேராசைகளோடு, சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அந்த வார்த்தைக்குரிய அந்த கருத்தை சொல்வதாக இருந்தால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜுனூன் பைத்தியம் என்பதாக சொன்னார்கள். ஏதாவது ஒரு விடயத்துக்கு பின்னால் தடுமாறக்கூடியவர்களாக சிலர்கள் வாகனத்தின் மீது, சிலருக்கு நல்ல ஒரு வாகனம், ஒரு பைக் எடுக்கணும், ஒரு கார் எடுக்கணும், ஒரு திருவியல் எடுக்கணும், இப்படி ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு விடயத்து மீது பேராசை கொண்டவர்கள் தான் இந்த வாலிபர்கள். இன்னும் ஒரு ஹதீஸே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அஜப ரப்புக் மின் ஷாபின் லைஸத் லஹு சவ்வா, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த வாலிபனுக்கு துனியாவுடைய ஆசை இல்லையோ, எந்த வாலிபன் துனியாவை அன்பு வைக்கவில்லையோ, துனியாவுடைய சொத்து செல்வங்களை விரும்பவில்லையோ அவர்களை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறானா. அல்லாஹ் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வயதுதான் இந்த வாலிபர்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, இப்படி ஆசைகள், இப்படி தேவைகள், இப்படி தேற்றங்கள் இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை அடைவதிருக்கிறது, அல்லாஹ்வுடைய நபியை நேசிப்பதிருக்கிறது, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை பின்பற்றுவதிருக்கிறது, எடுத்து நடப்பதிருக்கிறது. இதுதான் அவர்கள் தங்களுடைய வாலிபத்தை சுவர்க்கத்துக்காக வேண்டி தயார் செய்யக்கூடியவர்கள். வாலிப வயதிலே சுவர்க்கத்துக்கு தயாரானவர்கள் சரித்திரத்தை குர்ஆன் பேசுகிறது. சூரத்துல் கஹ்ஃபிலே குஹைவாசுல் சரித்திரத்தை குர்ஆன் பேசுகிறது. சில வாலிபர்கள் 7 அல்லது 8 வாலிபர்கள் குர்ஆன் பேசுகிறது அவர்களை பற்றி. நஹ்னு நகுஸ்ஸு அலைக, உங்களுக்கு நாங்கள் ஒரு சரித்திரத்தை சொல்கிறோம் நபியே. அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் தெரியுமா?
முழு ஊர்வாசிகளும் அந்த அரசருக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்க்கும் நபிக்கும் மாற்றம் செய்து கொண்டிருந்தார்கள், இஸ்லாத்துக்கு விரோதமானவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த ஒரு சில வாலிபர்கள் மட்டும் சொன்னார்கள், காலு ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த் லன் நதுஉ மின் தூனிஹி இலாஹா. அவர்கள் சொன்னார்கள், எங்களுடையவும் உங்களுடையவும் வானம் பூமியுடைய ரப்பு அல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் இலாஹாக வணங்குவதற்கு தகுதியானவனாக நாங்கள் யாரையும் அழைக்க மாட்டோம், அல்லாஹ்வை மாத்திரம் ஈமான் கொள்கிறோம் என்று அந்த வாலிபர்கள் அந்த அரசனுக்கு முன்னால் சொன்னார்கள். இப்பொழுதுதான் அவர்களுக்கு சோதனை வருகிறது, உயிருக்கு ஆபத்து வருகிறது. இந்த வாலிபர்கள் ஊரை விட்டு வெளியேற ஆரம்பிக்கிறார்கள். ஊரை விட்டு வெளியேறினார்கள். அவர்களுக்கு வழிகாட்டியாக ஒரு நாய் வந்தது. அந்த நாயை பற்றி குர்ஆன் பேசுகிறது. கண்ணியமிக்க மேலானவர்களே, வந்தவர்கள் ஒரு குகையிலே மறைந்து கொண்டார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அந்த குகையிலே வந்து உறங்கியவர்களுக்கு மிக ஒரு நீண்ட ஒரு உறக்கத்தை கொடுத்தான். கிட்டத்தட்ட 309 வருடங்கள் தூங்கினார்கள், இடைவிடாது தூங்கினார்கள். 309 வருடங்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வனகல்லிபுஹும் லாத்தல் யமீனி வ லாத்தல் ஷிமால். இரவு பகலாக வலப்புறம் இடப்புறம் என்று தூங்கும் பொழுது அங்கால இங்கால திரும்புறது போல திரும்பி திரும்பி 309 வருடங்கள் அவர்கள் தூங்கினார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து உறக்கத்திலே அல்லாஹ் வைத்தான். 309 வருடங்களை கடந்து குகையிலிருந்து வெளியேறுகிறார்கள். உலகமே மாறி இருக்கிறது. பாவித்த பணங்கள், நாடு, ஊரு, அரசன், மனிதர்கள் எல்லோரும் மாறி இருக்கிறார்கள். உலகத்துக்கு 300 வருடங்கள் தாண்டியது. ஆனால் அவர்கள் எந்த வயதிலே உறங்கினார்களோ அதே வயதிலே அவர்கள் அந்த குகையிலிருந்து உறங்கியவர்களாக எழும்பி வருகிறார்கள். அவர்களுக்கு வழிகாட்டி சென்ற அந்த நாய், அந்த நாய் இறந்து எலும்பும் தோடுமாக இருந்து கொண்டிருந்தது. சாப்பாடுகள் எல்லாம் மேலானவர்களே அவைகள் எடுப்பது கொன்றுமில்லாத நிலைமையில் உலகமே மாறி இருந்தது. அல்லாஹ் அவர்களின் சரித்திரத்தை குர்ஆனிலே பேசுகிறான். ஏன் பேசுகிறான் தெரியுமா? தீனுக்காக வேண்டி, அல்லாஹ்வோடுள்ள முஹப்பத்துக்காக வேண்டி வாலிபத்தை அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி கழித்தார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீது அன்பு வைப்பதும் சுவர்க்க வாலிபர்களின் அடையாளம். இன்று யார் யாரையோ பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாலிபர்கள் நிலைமை, உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் உலகத்தார்களை பின்பற்றிக் கொண்டு அவர்களை போன்ற ஆடை அணிவதும், அவர்களை போன்று பேச்சும், அவர்களை போன்று முடிவெட்டுவதும், இப்படி ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு கோலத்திலே இந்த வாலிபர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாயம். மேலானவர்களே, எந்த அளவுக்கு பின்பற்ற வேண்டும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய காலத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய காலத்திலே வாழ்ந்தாலும் கூட அவர்களும் என்னை தான் பின்பற்ற வேண்டும், அவர்களுக்கு நான் தான் நபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியவர்கள் சஹாபாக்கள் 100க்கு 100 பின்பற்றினார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நுஸிர்து பிஷ்ஷபாப், வாலிபர்களின் மூலமாக எனக்கு உதவி செய்யப்பட்டது. இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு, இஸ்லாம் இந்த அளவுக்கு வருவதற்கு அந்த வாலிப சஹாபாக்கள் மிக பெரும் தியாகங்களை செய்தார்கள். முதலாவதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் 38 வயது வாலிப நிலைமையிலே. ஏராளவர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு வயதிலே 10 வயதிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 13 வயதிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
13 வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய தாவத்துடைய பிரச்சாரத்துக்காக வேண்டி வீட்டையே கொடுத்திருந்த அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 16 வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 16 வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். குர்ஆனிலே மிகப்பெரிய தேர்ச்சி பெற்ற ஒரு காரியாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னால் மாறினார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 17 வயது வாலிபத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 17 வயது வாலிபத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 19 வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நபியுடைய மருமகன் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 24 வயது வாலிபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படி சஹாபாக்கள் அதிகமானவர்கள் தங்களுடைய வாலிப வயதிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நபி மீது அன்பு வைத்திருந்தார்கள் சஹாபாக்கள். எந்த அளவுக்கு அன்பு என்றால் தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், வெறும் 16 வயது வாலிபர், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ நாங்கள் செய்கிறோம், எதை சொல்கிறீர்களோ அதை நாங்கள் அணுவும் பிசாது செய்கிறோம், அணுவளவும் மாற்றம் இல்லாமல் செய்கிறோம். எலானவர்களே, தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 14 வயதிலே நோயுற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள். குபா என்ற கிராமத்திலே, குபா மஸ்ஜித் அமைந்திருக்கக்கூடிய அந்த கிராமத்திலே தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோயுற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோய் விசாரிக்க சென்றார்கள். அவர்களை நோய் விசாரிக்க சென்றவர்கள் அவர்களுக்காக வேண்டிய அல்லாஹ்விடம் துஆவை செய்தார்கள். اللهم الق طلحة وأنت تضحك إليه وهو يضحك إليه. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை செய்தார்கள். யா அல்லாஹ், இந்த தல்ஹாவை நீ சந்திக்கும் பொழுது, இவர் உன்னை சந்திக்கும் பொழுது சிரித்தவனாக சந்திக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துஆ செய்தார்கள் அல்லாஹ்விடத்திலே. மேலானவர்களே, அந்த அளவுக்கு அந்த சஹாபாக்கள் வாலிபர்கள் முழுக்க முழுக்க இஸ்லாத்தை பாதுகாத்து நபியோடு அன்பாக இருந்தார்கள். அதனால் அவர்களுக்கு சுவர்க்கவாதி என்று உலகத்திலே வாழும் பொழுதே பட்டம் சூட்டப்பட்டது. எனவே அல்லாஹ் ரசூலுடைய அன்பு யாரிடத்திலே இருக்குமோ அவர்கள் சுவர்க்க வாலிபர்கள். இரண்டாவது அடையாளம், சுவர்க்க வாலிபர்களின் இரண்டாவது அடையாளம், பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வார்கள், பாவத்திலிருந்து தூரமாகி விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷாப்புன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், நாளை கியாமத்துடைய நாளையில் மஹ்ஷருடைய மைதானத்திலே இரானவர்களே எந்த விதமான நிழலுமே இல்லாத அந்த கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலில் 7 கூட்டத்தினருக்கு அல்லாஹ் நிழல் அளிப்பான். அதில் ஒரு கூட்டம் தான் ஷாப்புன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இபாதத்திலே தன்னுடைய வாலிபத்தை கழித்த வாலிபர்கள் நினைக்கிறோம் இந்த வயது நல்லா ஜொல்லி பண்ணிட்டு போகலாம் என்று நினைக்கிறோம். பாவம் செய்யக்கூடிய வயது அல்ல வாலிபர்களே, இபாதத்திலே வாலிபத்தை கழிக்க வேண்டிய வாலிபம் இந்த வயது. இதிலே கழித்தவர்களுக்கு அல்லாஹ் விசேடமாக தன்னுடைய நிழலை கொடுக்கிறான். முக்கியமாக ஒவ்வொரு உறுப்புகளும் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டிய உறுப்புகள். தன்னுடைய பார்வை இருக்கிறதே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களுக்கு சொல்கிறான், குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபலூ ஃபுரூஜஹும் ذلك அஸ்கா லஹும். உங்களுடைய பார்வைகளையும் தாழ்த்திக் கொண்டு மர்மஸ்தானங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள், மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். விபச்சாரம் போன்ற மோசமான பாவங்களிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு மன தூய்மை, நீங்கள் பரிசுத்தவர் என்பதற்குரிய அடையாளம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். எனவே வாலிபர்களே, பாவத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வது இருக்கிறதே சுவர்க்க வாலிபத்துக்குரிய அடையாளம். நான் ஒரு சுவர்க்கத்துக்குரியவனாக இருந்தால் பாவத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் முஸ்லிமின் யன்துர் இலா மஆசி இம்ராத்தின் அவ்வல மர்ரா. ஒரு மனிதன் ஒரு பெண்ணை பார்க்கிறான், முதல் பார்வை படும் பொழுதே அவன் பார்வை தாழ்த்திக் கொள்கிறான் என்றால், முதல் பார்வையோடு தெரியாமல் பார்க்கப்பட்டது வேண்டுமென்றே அல்ல, தெரியாமல் பார்வை பட்டதுக்காக வேண்டி பார்வை தாழ்த்துக் கொள்கிறான் என்றால், அந்த அடியானுக்கு அமல்லே அல்லாஹ் இன்பத்தை கொடுப்பான், அமல்லே ஆசையை கொடுப்பான், ஐங்கால தொழுகைகளிலே இன்பத்தை அல்லாஹ் கொடுப்பான், குர்ஆன் திலாவத்திலே ஸிக்ருகளிலே இஸ்திக்பார்களிலே இன்பத்தை கொடுப்பான். யார் பார்வை தாழ்த்தவில்லையோ, யார் பார்வை தொடராக பார்த்து கொண்டே இருக்கிறார் அல்லது திரும்ப திரும்ப அந்த பார்வை தாழ்த்தாமல் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால், எல்லா ஹதஸல்லாஹ் இபாதத்தை எஜிது ஹலாவத்தஹு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அமல்களில் இன்பங்கள் இல்லாமல் போய்விடும். இந்த வாலிபர்களுக்கு அமல் செய்வது கஷ்டமதுதான் மேலானவர்களே. வாலிபத்திலே தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளாததினால் அமல்களின் இன்பங்கள் அப்படியே அமல்களில் ருசி இல்லாமல் போய்விடும். தொழுகை என்றால் இன்பம் இருக்காது, குர்ஆன் திலாவத் என்றால் இன்பம் இருக்காது, நபியின் சுன்னாக்கள் என்றால் இன்பம் இருக்காது. நபி அவர்கள் சொன்னது போன்று, நபியர்கள் வாழ்ந்து காட்டியது போன்று வாழுவோம் என்றால் இன்பம் இருக்காது. ஏன்? கண்ணின் பார்வை தாழ்த்தப்படவில்லை, பாவங்களை விட்டு தூரமாகவில்லை. அதனால் அமல்களுடைய ருசி, அமல்களின் இன்பம் இல்லாமல் போய்விட்டது. எனவே பார்வையை தாழ்த்திக் கொள்வது, பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்வது சுவர்க்க வாலிபர்களின் அடையாளம். மூன்றாவது சுவர்க்க வாலிபர்களின் அடையாளம் மேலானவர்களே, பெற்றோருடைய துஆவுக்கு தகுதியானவர்களாக கொள்வது. பெற்றோருடைய துஆவுக்கு தகுதியானவர்களாக ஒவ்வொரு மனிதரும் ஆகிக் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதல் பிரச்சாரம் தந்தைக்காக வேண்டி, முதல் பிரச்சாரம் தந்தையிடத்திலே தந்தைக்கு தாவத்து கொடுக்கும் பொழுது தந்தை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை கல்லாலிருந்து விரட்டுவேன், நீ ஓடிவிடு என்பதாக தந்தை ஆதர் சொல்லும் பொழுதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாப்பாவை கண்ணியமாக யா அபதி யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, என்னுடைய அருமை தந்தை என்ற அந்த வார்த்தையை பாவித்துத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தைக்கு தாவத்து கொடுத்தார்கள். இந்த பெற்றோர்களை குழந்தைகள் வாலிபர்கள் எப்படி மதிக்கிறார்கள், எப்படியாப்பட்ட வார்த்தைகளை பாவிக்கிறார்கள். வாலிபர்கள் சிலர் கதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது பாப்பா உம்மா வந்தா ஒரு கேவலம் என்பதாக நினைக்கிறார்கள், ஒரு அசிங்கம் என்பதாக நினைக்கிறார்கள். சிலர்களுக்கு என்னுடைய வாப்பா என்று அறிமுகம் செய்வதை கூட ஒரு கேவலமாக நினைக்கிறார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, குர்ஆன் பேசுகிறது, குர்ஆன் அல்லாஹ்வுடைய இபாதத்தோடு சேர்த்து பேசுகிறது. வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. முதலாவது கடமை வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய ஆர்டர், இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இது அதனோடு சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான் வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், பெற்றோர்களை கண்ணியமாக கவனித்துக் கொள்ளுங்கள். வலா தகுல் லஹுமா உஃபின், சீ என்ற வார்த்தை கூட சொல்லிவிட வேண்டாம், சீ என்ற வார்த்தை கூட அந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் சொல்லிவிட வேண்டாம். வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவர்களை சங்கையான வார்த்தைகளை கொண்டு அழையுங்கள், கண்ணியமாக பேசுங்கள். வாப்பாவை உம்மாவை பெயர் சொல்லி பேசுவதல்ல, கண்ணியமாக பேசணும், அழகாக பேசணும். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் என்றால் கண்ணியமிக்க மேலானவர்களே, ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே காண்கிறார்கள். அவர்கள் கனவிலே குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார்கள் சுவர்க்கத்திலே. காலை நேரம் ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து நபி அவர்கள் கேட்டார்கள், உங்களை சுவர்க்கத்திலே குர்ஆன் ஓதுவது போன்று கனவிலே கண்டேன், விசேடமான என்ன அமல் நீங்கள் செய்கிறீர்கள்? சொன்னார்கள் ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், விசேடமான எந்த அமல்களும் செய்வது கிடையாது. நான் செய்யும் விசேடமான அமல் என்ன தெரியுமா?
என்னுடைய தாய்க்கு ஒவ்வொரு நாளும் காலையில் தலைக்கு எண்ணெய் தேய்த்து அந்த தலையை வாரிவிடுவது நான் தான். மாலையாகும் பொழுது என்னுடைய தாயினுடைய கால்களை மசாஜ் செய்து விடுவேன். என்னுடைய தாயுடைய கால்களை மசாஜ் செய்து விடுவேன். நான் அவர்களுக்கு என்னால் முடியுமான உபகாரங்களை நான் செய்து வருகிறேன். என்னுடைய தாய் ஏதாவது ஒரு வார்த்தை ஏதாவது ஒரு விடயம் எனக்கு சொல்லிவிட்டால் எனக்கு அது சரியாக விளங்கவில்லை என்றால் திரும்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். பக்கத்தில் இருந்தவர்களிடத்திலே தான் கேட்பேன், என்னுடைய தாய் என்ன சொன்னார் என்று கண்ணியத்துக்காக வேண்டி. இந்த 3 விடயம் தான் விசேடமாக செய்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதனால் தான் அல்லாஹ் உங்களை சுவர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்கி சுவர்க்கத்தில் குர்ஆன் ஓதுவதை போல நான் கனவுலே கண்டேன். மேலானவர்களே, எவ்வளவு சிறந்த ஒரு அமல் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது என்பது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மா தஅம்மல்து அலா உம்மி முந்து அஸ்லம்து, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதிலிருந்து என்னுடைய பெற்றோருடைய உம்மாவுடைய முகத்தை பார்த்து பேசியது கிடையாது. என்னுடைய தாய்க்கு முன்னால் எப்பொழுது நான் தலை குனிந்தவனாக இருப்பேன், கண்ணியமாகத்தான் இருப்பேன், கண்ணியமாக தான் பேசுவேன் என்னுடைய தாயோடு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கத்துக்குரிய என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, ஒரு சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், யமனிலே முராத் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்திலே வாழக்கூடிய கர்ன் என்ற ஒரு மனிதர், கர்ன் என்ற குடும்பத்தை சேர்ந்த உவைசுல் கர்னி என்ற ஒரு மனிதரை நீங்கள் சந்தித்தால் உங்களுக்காக வேண்டி அவரிடம் துஆ செய்ய சொல்லுங்கள். மேலானவர்களே, உவைசுல் கர்னி என்பவர் நபியுடைய காலத்திலே வந்த ஒரு மனிதர். நபியை பார்ப்பதற்குரிய சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்கவில்லை. நபியை பார்ப்பது சிறந்ததா அல்லது தாய்க்கு பணிவிடை செய்வது சிறந்ததா என்று நபியிடத்திலே கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், என்னை பார்ப்பதை விட உங்களுடைய தாய்க்கு நீங்கள் ஹித்மத் செய்யுங்கள், தாய்க்கு நீங்கள் பணிவிடை செய்யுங்கள். நபியை பார்த்திருந்தால் சஹாபி என்ற பட்டம் கிடைத்திருக்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், அதை விட சிறந்தது உங்களுடைய உம்மாவுக்கு நீங்கள் பணிவிடை செய்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அவரை சங்கைப்படுத்தினார் என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 சஹாபாக்கள் சொன்னார்கள், அவர்களை பார்த்தால் நீங்கள் அவர்களுக்கு துஆ செய்யும்படி சொல்லுங்கள். மக்காவிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உவைசுல் கர்னியை சந்தித்து அவர்களுக்காக வேண்டி துஆ செய்ய சொன்னார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, சுவர்க்க வாலிபர்கள் 3வது அடையாளம் தான் பெற்றோருடைய துஆவுக்கு தகுதியானவர்களாக ஆகிக் கொள்வது. 4வது சுவர்க்க வாலிபரின் அடையாளம் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வது. எல்லோருக்கும் நண்பர்கள் இருக்கிறார்கள் தான், ஆனால் இருக்கும் நண்பர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். நல்ல குடும்பத்திலே நல்ல பெற்றோருக்கு நல்ல சூழ்நிலை பிறந்த குழந்தைகள் மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்றால், காலப்போக்கில் கெட்ட குணங்களை கெட்ட நடத்தைகளோடு மோசமான பேச்சுவார்த்தைகளோடு மோசமான பாவனைகளுக்கு அடிமையாகிறார்கள் என்றால் அவர்களோடு சேரக்கூடிய நண்பர்களும் மோசமானவர்கள் தான். இன்று கண்கூடாக நாங்கள் ஊர்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே குர்ஆன் ஹதீஸ் சொல்கிறது, நல்ல நண்பர்களை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். நாளை கியாமத்துடைய நாளையில் யாரெல்லாம் நண்பர்களின் மூலமாக கெட்டார்களோ கை செய்தப்படுவார்கள். யகூலு யா லைதனி தகல்து மஅர் ரசூலி சபீலா யா வைலதா லைதனி லம் அத்தஹித் ஃபுலானன் கலீலா. நாளை கியாமத்துடைய நாளையில் நண்பர்களை நினைத்து நண்பர்களோடு சேர்ந்ததனால் தன்னுடைய கைகளை கரங்களை கடித்து துப்புவார்கள். இவனோடு சேர்ந்துதான் நானும் நாசமாக போனேனே, கெட்ட நண்பர்களோடு சகவாசம் வைத்துக் கொண்டதால் நானும் மோசமாகிவிட்டேனே என்று அந்த சந்தர்ப்பத்திலே கை செய்தப்படுவான் என்று குர்ஆன் எங்களை பார்த்து பேசுகிறது. இந்த வார்த்தைகளை சொல்லுவான், லகத் அதல்லனி அன் ذிக்ரி பஅத இன் ஜாஅனி. என்ன
எனக்கு உண்மைகள் ஹக்குகள் தெரிந்திருந்தும் கூட, நல்ல சூழலே இருந்தாலும் கூட, நல்ல குடும்பத்தை வாழ்ந்த எனக்கு மோசமான நண்பன் கிடைத்துதான் நான் வழிகட்டு போனேன் என்று கை செய்தப்படுவான். கியாமத்திலே கை செய்தப்படுவதில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது என்று பெற்றோர்கள் தலையிலே கை வைத்து கை செய்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வேளாணவர்களே, என்னுடைய குழந்தைகளை, என்னுடைய வாலிபர்களை, இந்த சமூகத்தின் ஊர்களுடைய வாலிபர்களை திருத்த முடியாது என்று பெரியவர்கள் யோசித்துக் கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய குழந்தைகளை திருத்துவது உங்களுடைய பொறுப்பு. மேலானவர்களே, வாலிபர்களே, நாளைய கியாமத்து நாளை கை செய்யப்பட்டு விட வேண்டாம். அல்லாஹ் இப்படி கை செய்யப்படுவீர்கள் என்று முன்னெச்சரிக்கையாக சொல்லி இருக்கிறான். திருந்துவோம், அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை வாழுவோம், நல்ல நண்பர்களோடு சேர்ந்து கொள்வோம். இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நல்ல நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுத்துக் கொள்வது, ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா என்று எத்தகைய நண்பனை தேர்ந்தெடுத்துக் கொள்வதென்றால் சொல்கிறார்கள் சில அடையாளங்களை. முதலாவது, அவன் தீன் உள்ளவனாக இருக்க வேண்டும். தீனோடு மார்க்கத்தோடு பள்ளியோடு தொடர்புடையவனா இவன் ஒரு நல்ல நண்பன், இவனோடு முஹப்பத் வைத்துக் கொள்ளலாம். இரண்டாவது, நல்ல குணம், நல்ல அஹ்லாக் இருக்க வேண்டும். நல்ல குணங்கள், பேசினால் சிறந்த பேச்சு, கண்ணியமான பேச்சு, பெரியவர்களை மதிக்கக்கூடிய தன்மை, ஆசிரியர்களை ஆளுங்களை கண்ணியப்படுத்தக்கூடிய தன்மை, இப்படி நல்லவர்களாக வாழக்கூடிய அஹ்லாக்களை சிறந்தவர்களை நண்பர்களாக எடுத்துக் கொள்ளலாம். மூன்றாவது, பெரும் பாவங்களை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும். பெரும் பாவங்களோடு சம்பந்தம் இல்லாதவர்கள் இவர்கள் தான் நல்ல நண்பர்களாக தேர்ந்தெடுப்பதற்கு தகுதியானவர்கள். நான்காவது, துனியாவுடைய முஹப்பத் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். துனியாவுடைய முஹப்பத் குறைந்தவர்களாக, எந்த நேரமும் உலகத்தை பற்றிய ஆசை, எந்த நேரமும் மொபைல் போனை பற்றி அதை காட்டி காட்டி அடுத்தவர்களை வழிகெடுப்பது, இப்படி துனியாவுடைய வஸ்துக்களின் மீது ஆசையுள்ள, துனியாவின் மீது ஆசையுள்ளவர்கள் அவர்கள் நல்ல நண்பர்கள் அல்ல. அவர்களை விட்டு ஓரமாக வேண்டும் அல்லது அவர்களை திருத்த வேண்டும். மேலானவர்களே, துனியாவின் மீது ஆசை குறைந்தவர்களே நல்ல நண்பர்களாக நாங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஐந்தாவது, இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஐந்தாவதாக, விளையாட்டுக்காக கூட பொய் சொல்லாதவர்கள். ஜோக் என்ற பெயரிலே, பகடி வதைகள் என்ற பெயரிலே பொய் சொல்வது, இவர்களை விளையாட்டு தோரணிலே நீங்கள் நண்பர்களாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வயலுன் லிமன் யுஹத்திஸு வ யகذிபு யுஹிது பிஹில் கௌம். இந்த மனிதர் அடுத்தவர்களை சிரிப்பு காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக இருக்கிறோம், மற்றவர்களை சிரிப்பு காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு பொய் சொல்கிறார் என்றால் அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே விளையாட்டுக்காக கூட பொய் சொல்பவர்களை நீங்கள் நண்பர்களாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த 5 அடையாளங்களை சொல்கிறார்கள். இப்படியாப்பட்டவர்கள் நல்ல நண்பர்களாக இருக்க முடியாது. நல்ல நண்பர்கள் உங்களுடைய சுவர்க்கவாதி என்பதற்குரிய அடையாளம். ஐந்தாவது, கடைசியான சுவர்க்க வாலிபர்கள் அடையாளம், நல்ல மக்களுடைய சுஹபத்தை, நல்ல மக்களுடைய சூழலோடு வாழ்வது, நல்லவர்களோடு அன்பு வைப்பது, நல்லவர்களோடு சேர்ந்திருப்பது. அந்நியமிக்க மேலானவர்களே, எந்த அளவுக்கு நல்லவர்களோடு சேர்ந்திருப்போமோ அந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல அமல்கள் உருவாகும், நல்ல தன்மைகள் உருவாகும், நல்ல பேச்சுவார்த்தைகள் உருவாகும், நல்ல குணங்கள் எங்களிடத்திலே வரும். ஆனால் அதுக்கு நேர்மாற்றமாக நாங்களும் கெட்டவர்களோடு சேருவோமாய் ஆனால் அதே நிலைமை தான் எங்களுக்கும் வரும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஈமான்தாரிகளுக்கு சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ மஅஸ் ஸாதிகீன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உண்மையில் பேசக்கூடியவர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள், நல்லவர்களோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள், நல்ல சுஹபத்துள்ளவர்களோடு. எந்த சபையிலே அமர்ந்தால் தீனுடைய ஆசை உருவாகுமோ, எந்த மனிதர்களோடு சேர்ந்தால் அமல் செய்ய ஆசை உருவாகுமோ அப்படியாப்பட்ட சுஹபத்தை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன
ரப்பஹும் அல்லாஹ்வை அழைக்கக்கூடியவர்களோடு நல்லவர்களோடு உங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர்களோடு தான் நீங்கள் இருக்க வேண்டும், கெட்டவர்களோடு அல்ல, ஈமான் இல்லாதவர்களோடு அல்ல, தெளிவு வணங்கக்கூடியவர்களோடு அல்ல, முஸ்லீம்களோடு முஃமின்களோடு நல்ல மக்களோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நபிக்கு சொல்கிறான் என்றால், ஈமான் உள்ளவர்களை பார்த்து சொல்கிறான் என்றால், எங்களை பார்த்து குர்ஆன் பேசுகிறது. எங்களை நாங்கள் நல்லவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எங்களை நாங்கள் நல்லவர்களோடு ஆக்கிக் கொள்வோமா இருந்தால் நாங்களும் சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு தகுதியானவர்கள். எனவே இந்த 5 விடயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆக்கிக் கொள்வோமாக இருந்தால், இந்த 5 அடையாளங்களும் 5 நிலைமைகளும் எங்களுடைய வாழ்க்கையில இருக்குமாக இருந்தால் நான் ஒரு சுவர்க்கத்துக்கு தகுதியான ஒரு வாலிபன் தான். எனக்கும் அல்லாஹ் சுவர்க்கத்தை தருவான் என்பது எந்த விதமான ஐயமும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இல்லை என்றால் அதற்கான முயற்சிகளை செய்வோம். மேலானவர்களே, இந்த அடையாளங்களை அடைந்து கொள்வதற்கு நானும் சுவர்க்க வாலிபனாக மரணிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு அதற்கான முயற்சிகளோடு வாழுவோம். நிச்சயமாக அல்லாஹ் எங்களையும் சுவர்க்க வாலிபனை பட்டியலில் சேர்த்துக் கொள்வான். அப்படியாப்பட்ட நல்லவர்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக.